என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா? பிரியமானவரே. அக்கா கையில் வந்திருக்கா பாருக்கா. இப்ப அவளுக்கு என்னவா இங்க வந்திருக்கா? அவளுக்கெல்லாம் நம்ம மூஞ்சில முடிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு இங்க வந்து நின்னுட்டு இருக்கா. அக்கா நம்மளையே தான்க்கா பாத்துட்டு இருக்கா. நம்ம கிட்டதான் பேச வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் போவோம். கண்டவங்களும் நின்னுட்டு இருக்காங்க, நம்ம ஏன் இங்க நிக்கணும்? உங்ககிட்டதான் பேச வந்திருக்கேன். என்னாலாம் நிக்க முடியாது. கண்டவங்க கிட்ட பேசணும்னு எனக்கு அவசியம் இல்ல. ஆமல நம்ம உள்ளார போலாம். கண்டவங்க நிக்கிறாங்க, அவங்க மூஞ்சில முடிச்சா நல்லதான் நடக்கும். அக்கா பின்னே இப்படி எல்லாம் பேசினாதான் திருந்துவாங்க. வா நம்ம போவோம். இந்த வயசுல இருந்து செல்லமா வளர்த்த புள்ள ஓடி போகும்போது நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும். எனக்கெல்லாம் யார்ட்டையும் பேசுறதுக்கு விருப்பம் இல்லடி. நீ யாரு என்கிட்ட பேசுறதுக்கு? அக்கா வாங்க நம்ம போவோம். இந்த மாதிரி மூஞ்சி கிட்ட முடிச்சோன்னு வைங்களே, நம்ம நாலு ஓடவே ஓடாது. அதான் பாரு, இதுங்க கிட்ட எல்லாம் பேசணும், நம்ம நாலு ஓடாது, ஒன்னும் ஓடாது. அம்மா நான் நல்லதுதான் நினைக்கிறேன். எங்களுக்கு நல்ல நாள் தான் ஓடுது, உங்களுக்கு கெட்டது நினைச்சா கெட்ட நாள் தான் ஓடும். நான் இன்னும் நல்ல நாள் ஓடும் நினைக்கிறீங்களோ? இந்த மாதிரி அடுத்தவங்களை திட்டுறது இப்படி இருந்துச்சுன்னா எப்படி நாள் நல்லா ஓடும்? ஒரு பொண்ணை போய் மிரட்டுற வேலை, லவ் பண்றவங்களை பிரிச்சு வைக்கிற வேலை, இது நடக்கும்போது எப்படிமா நல்ல நாள் ஓடும்? என்னடி பேசிட்டு இருக்க அம்மா கிட்ட? அவங்க அம்மா அவங்க தான சொன்னாங்க. அப்புறம் என்ன? அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு மரியாதை கொடுப்பேன்னு யோசிச்சீங்களா கொஞ்சமாச்சு? நீங்க பண்ண வேலைக்கே மரியாதை தன்னால வருமா உங்களுக்கு? இந்த எருமைக்காக இங்க பேச வந்த நீ? மரியாதை ரொம்ப முக்கியம், ஓவரா பேசாதீங்க. எப்படி பேசுறா பத்தி. அவளுக்கெல்லாம் சின்ன வயசுல 4 சாத்து வளர்த்திருந்தா இப்படி வந்திருக்காதுல்ல. உங்க அம்மா உங்களை ஒழுங்கா வளர்த்திருந்தா யாரையும் பிரிச்சிருக்க மாட்டீங்களா? இருக்கவும் மாட்டீங்கம்மா ஓவரா. அதெல்லாம் என் காதலுக்கு சம்மதம் சொல்லாம நான் வெளியில வந்தேன். இப்ப நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அப்புறம் சாமியை துரத்தி விட்டுருங்கம்மா வெளியில. அடுத்த அஞ்சலி மட்டும் தான் இருக்கு, அவளையும் துரத்தி விட்டுருவீங்க நீங்களா? கடைசியில உங்களுக்கு எல்லாம் தனியா நிக்கும் போது தானே எங்களோட அருமலாம் உங்களுக்கு புரியும். எங்க பையனும் எங்க பொண்ணையும் எங்களுக்கு பாத்துக்க தெரியும். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. அதே மாதிரி என் தம்பி சந்தோஷம் ரொம்ப முக்கியமா. அதனால என் தம்பி எனக்கு பாத்துக்க தெரியும். அதனால என் தம்பியை என் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. நீ பாரு என்னமோ பண்ணு, எனக்கு என்ன. என் தம்பியை தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதீங்கம்மா. உனக்கு நீ அக்காவும் இல்ல, அவன் உனக்கு தம்பியும் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது. என் தம்பியை நான் சின்ன வயசுல இருந்து வளர்த்துட்டு இருக்கேன். நீங்க அதை கேட்கவே கூடாது. நீங்க சொன்னவனே என் தம்பி இல்ல நான் இருமா, இல்ல நீங்க சொன்னதும் அது நடந்துருமா? ஏன் தம்பிமா என்ன மாதிரி தான் இருப்பான். இந்த விஷயம் மட்டும் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், அவ்வளவுதான். நீங்க நான் அவன் கிட்ட தான் சொல்லிருக்கணும். போனா போது அம்மாவாச்சின்னு நான் விட்டமா. முடிஞ்சா தைரியமா இருந்தா போய் சொல்றி. அவன் என்ன பண்ணிடுறா நானும் பாத்துறேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த எருமை தானே. அந்த எருமையை நான் திட்டிக்கிறேன். அவளுக்கு இருக்கு. மரியாதை கொடுங்க, இல்லன்னா உங்களுக்கும் மரியாதை வராதுமா. அவ மட்டும் நினைச்சிருந்தா எப்பயோ சாம் கிட்ட சொல்லி பிரிச்சிருப்பேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. வேணா போய் அவளை பிரிக்க சொல்லு. அவ இப்பவும் போய் பேசுனது காரணமே சாம் தான். சாம் மேல உண்மையான அன்பு வச்சிருந்தா. அவ தன்னை என்ன வேணாலும் சொல்லிருக்கட்டும், அவ போய் பேசினாமா. இது பேர் தான் உண்மையான பாசமா? நீங்க வச்சிருக்கீங்க பாத்தியா, கோழையான பாசமா. வச்சிருக்கிறது ஒரு வகையில பாசம் தான். நான் இவ்வளவு தூரம் பிரிக்கணும்னு அவசியம் இல்லல்லம்மா. என்ன 1 இயர்ல சாம் மறந்துடுவா நீங்க நினைச்சிட்டீங்கல்ல? எப்படிமா மறப்பான்? லவ் பண்ண பொண்ணு எப்படிமா மறக்க தோணும்? ஏதாவது கொஞ்சமாச்சு இருக்காமா? நீ அவனை சாகடிச்சாலும் அவன் மறக்க மாட்டாமா. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. என் வேலையே என் தம்பியும் என் தங்கச்சியும் நல்லா இருக்கணும் தாமா. யாருக்காக அவங்களால என்னால விட்டு கொடுக்க முடியாதுமா. நீ ஒன்னும் அவங்க மேல பாசம் காட்ட தேவையில்ல. அவங்க ஒன்னும் உன் குடும்பம் கிடையாது. நீங்க தான் என்ன குடும்பமா ஏத்துக்கல. என் தம்பி அப்படி இல்லமா, அவன் என் குடும்பமா ஏத்துட்டு இருக்கான். உங்க குடும்பம் சொல்லவே இல்லையே. நான் இது பக்கம் தான் நின்னு கேக்குறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஷாலு மேல கண்டிப்பா தப்பு இருந்திருக்காது. உங்க மேலதான் கண்டிப்பா தப்பு இருந்திருக்கும்னு தெரியும். அம்மாவே இப்படி பேசுறிய, உனக்கு வெக்கமா இல்ல? சரி ஓகே, பெத்த அம்மாவே இப்படி பேசக்கூடாதா? நீங்க என்ன பண்ணீங்க? பெத்த புள்ளையவே துரத்தி விட்டீங்கல்ல. லவ் பண்றான்னு சொல்லிட்டு என் அஜுவை அடிச்சீங்களே, அப்பெல்லாம் தெரியலையாமா? அவங்க பெத்த பொண்ணுன்னு அப்ப தெரியலையோ? தெரியலடி. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. அப்படியே என் சாம நான் விட்டுற மாட்டேமா. என் வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், சாமோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்க வைப்பமா. அவனுக்கு பிடிச்ச பொண்ணோட தான் அவனுக்கு கல்யாணம் ஆகும். அத உங்களால மட்டும் தடுக்கவே முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. என் பசங்களுக்கு நீ ஒண்ணும் நிக்கணும்னு அவசியம் இல்ல. ஏமா நிக்க கூடாது? நான் நிப்பமா என் தம்பி என் தங்கச்சிக்கு. நீ வந்து நிக்க கூடாதுன்னா நிக்க கூடாதுதான். ஏமா நான் அனாதை பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி தானே எங்க மேல கோவமா இருக்கீங்க. ஆனாலும் நான் சந்தோஷமா தானே இருக்கேன். அது உங்க கண்ணுக்கு தெரியுதாமா? சந்தோஷத்துக்கு எந்த குறையும் இன்ன வரைக்கும் வந்தது இல்லையேமா. அப்புறம் நீங்க பேசாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி தானே. ஆனா நான் சந்தோஷமா தானே இருக்கேன். ஒன்னும் மோசமா போகலையே. நீங்க பாக்குற மாப்பிள்ளைய விட என் அஜு அவ்வளவு நல்லா வச்சுக்கிறாங்கம்மா. எனக்கு எனக்குமே என் அஜு மட்டும் போதுமா. உங்களை விட அஜு என்ன நல்லாதாமா பாத்துக்கிறாரு. உங்க ஞாபகம் அப்பப்பதான் வரும், அத மாதிரி வச்சுக்கிறான். ஞாபகம் வந்து நான் வருத்தப்படக்கூடாதுன்னு எவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிறாங்க தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு எப்படிமா புரியும்? நீங்க ஆசைப்பட்டது என்ன? அடுத்தவங்க வீட்டுக்கு போனாலும் சந்தோஷமா இருக்கணும். இப்ப சந்தோஷமா இருக்கேமா? உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது நான் சந்தோஷமா இருக்கேன்னு. ஒருத்தவங்களை எப்படி பிரிக்கலான்னு மட்டும் யோசிங்கம்மா நீங்க. என்னமோ யோசிச்சுட்டு போற. உனக்கு என்னடி? கிட்ட பேசுறதுக்குலாம் வந்தால உனக்கு தகுதி இருக்கா? தகுதி இல்லாம எங்க கிட்ட எல்லாம் வந்து பேசாது. அவளுக்கு பேசுறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குமா? இல்லம்மா நான் தெரியாம தான் கேக்குறேன். அக்கா கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? உனக்கு ஏன்டா இவ்ளோ கோவம் வருது? ஏன்னா அவ ஏன் அக்காமா? இங்க நான் பேசிட்டு இருக்கேன், நீ குறுக்கால பேசாத சார் சொன்னேன். உன்னை யாராவது பேசினானா எங்க இருந்தாலும் நான் வருவேன்க்கா. கண்ணு முன்னாடி உன்னை யாரும் பேசக்கூடாதுக்கா. சாம் அமைதியா இரு சாம். உன்னை பத்தி என் அம்மாவே பேசினாலும் எனக்கு கோவம் வரும்க்கா. அப்பாவா இருந்தாலும் சரி அம்மாவா இருந்தாலும் சரி. முதல்ல எதுக்கு அக்கா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நீங்க? உனக்கு என்ன? எதுக்கோ சண்டை போட்டு போற. உனக்கு என்ன? உடனே இப்படி சொல்லிருங்க. அப்பதான்
தானே நான் பேசாம இருப்பேன். ஏய் சாம் என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா என்னக்கா உன்கிட்டயே இப்படி பேசுறாங்களே? 25 வருஷமா வளர்த்தாங்களே, கொஞ்சம் கூட அறிவு இல்ல. எங்களுக்கு அறிவு இல்லாமலே போகட்டும், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துட்டு உள்ளார போ. என்னால போக முடியாதுமா. சாம் உள்ளார போனா போ சாம். என்ன தரத்தி விடாதக்கா, அங்க பேசு. சாம் நான் சொன்ன கேப்பியே கேட்க மாட்டியா? போறேன்க்கா போறேன், என்ன மட்டும் தரத்தி விட்டு. நான் போ சொன்னா போ சாம். அக்கா நான் போனா எவ்வளவு கேவலமா பேசுவாங்க தெரியுமா உனக்கு? சாம் நான் சொல்றது கேளு, பரவாயில்ல நான் தானே பேசணும், பேசிக்கிறேன். இதுக்குள்ள முதல்ல நீ வராத சாம், தயவு செஞ்சு கிளம்பு சாம். இப்படியே பண்ணுக்கா, என்னையும் பேச விட்டுறாது சரியாக்கா? சாம் நான் சொன்ன கேப்பே கேட்க மாட்டியா சாம்? எங்களுக்குள்ள தானே சண்டை, நாங்க பாத்துக்கிறோம் சாம். போனதுக்கு அப்புறம் என் அக்காவை ஏதாவது பேசுனீங்கன்னு தெரிஞ்சுச்சு அவ்வளவுதாம்மா, நீங்க பார்க்க கூட மாட்டேன். இதுதாம்மா உண்மையான பாசங்கிறது. இருந்துட்டு போட்டோண்டி, எனக்கு என்னடி? உங்களுக்கு வந்து இருக்கு என் மேல பாசம் சொல்லி போலி. இந்த காதலுக்காக உங்க பொண்ணையே பிரிஞ்சிட்டு இருக்கீங்கல்லம்மா நீங்க. ஆன் சொன்ன மாதிரி 25 வருஷமா வளர்த்த பொண்ணையே நீங்க பிரிஞ்சிருக்கீங்கல்ல, அப்ப எப்படிமா உங்களுக்கு தெரியும்? ஆமாண்டி, நீ எனக்கு தேவை இல்லனா இல்லதான். உன் வேலைய பார்த்துட்டு என்னமோ அதை மட்டும் செய். அதுதான் உண்மையை பேசினா இப்படிதான் கோவம் வருமா? நீங்களும் திருந்தவே மாட்டீங்கம்மா. இவ்ளோ பேசுற நீங்க சாம் தானேமா, நீங்க சொல்லிருக்க வேண்டியதானமா? நான் சொல்லுவேன், சொல்லாம போவேன். உனக்கு என்னடி முதல்ல அதுல? பாவமா, சொல்ல முடியாத நிலைமையில தானமா நின்னுட்டு இருந்தீங்க. பாவமா, உங்க பையன் உங்க பேச்சை கேட்கல. நான் சொன்னோடனே உள்ளார போனா, நீங்க சொன்னோடனே உள்ளார போகல, பாத்தீங்களா? இதுதாம்மா அக்காவோட பாசம். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்கம்மா. இதுதாம்மா அன்போட பாசம். அக்காவை எவ்வளவுதான் பிரிஞ்சாலும் அக்கா கூடயே பேசுவான். லவ்வரை எவ்வளவுதான் பிரிஞ்சாலும் லவ்வரை தேடி அவன் போயே ஆகுவாமா. அக்கா மேல வச்சிருக்க பாசத்தை தான் லவ்வர் மேலயும் வச்சிருக்க. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்கம்மா. நல்லா இருக்கிறேன், நல்லா இல்லாம இருக்கேன். உனக்கு என்ன முதல்ல? ஷாலு கிட்ட இருந்து சாம பிரிக்காம இருங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. எனக்கெல்லாம் எல்லாத்துக்கு மேலே பாசம் இருக்கு. பாசங்கிறது தன்னால வருது. அதனாலதான் சாம் மேல ஷாலுக்கு பாசம் வந்துச்சு, ஷாலு மேல சாமுக்கு பாசம் வந்துச்சு. அதை யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாது. வீட்டை விட்டு வெளியில போனவளா என்கிட்ட நடி பேசுறா? வீட்டை விட்டு வெளியில போய் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. நீங்களா நம்ம அப்பப்போ வரத்து வரோம், ஆனா என் அஜு கரெக்டா பாத்துக்குவாரு. புருஷன் வச்சு தாங்குறானா அதோட நீ போட்டிக்கோ, எங்க கிட்ட எல்லாம் பேசாத. இல்லம்மா, நீங்க தானே சொன்னீங்க நீ வெளியில போயிட்டு நாசமா போயிருவேன். இப்ப நாசமா போகலையே, நல்லா தானே இருக்கேன். இப்ப அவ்வளோ சந்தோஷமா என் அஜு என்ன வச்சுக்கிறாருமா. இல்ல என் தம்பி என் தங்கச்சி எல்லாரும் என் குடும்பமா இருக்காங்க. 100 வருஷம்னாலும் சந்தோஷமா வாழ்வோம் நாங்க. நீங்க விட்ட சாபத்துக்கெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்றேம்மா. இது பேர் தாமா உண்மையான பாசம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்கம்மா. என் தம்பி என் தங்கச்சி என்னைக்குமே என் குடும்பத்தை, அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவ யாரு உனக்கு? அவளுக்காக இங்க வந்து வக்காலத்து வாங்கிட்டு இருக்கா. ஏன்னா அவன் என் தம்பியோட வைஃப்மா. அவளுக்கு ஒன்னா கண்டிப்பா நான் வந்து கேட்பேமா. அதை நீங்க கண்டிப்பா சொல்லவே கூடாதுமா. ஏதாவது என் தம்பி வைஃப் கிட்ட மிரட்டினீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுமா, அவ்வளவுதான். நீங்க எதுவும் பண்ண மாட்டேன், போய் அப்படியே சொல்லிடுவேன் சாம் கிட்ட. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க யாரோதாமா. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வெறுத்துட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், யாரும் உங்க கூட இருக்க மாட்டாங்கம்மா. முத பொண்ணை விட்டுட்டீங்க, சாமியும் விட்டுறாதீங்கம்மா. அவ்வளவு நல்ல பொண்ணே நீங்க இவ்வளவு வெறுக்கிறீங்கன்னா உங்களுக்கு மருமகளா வர பொண்ணை எவ்வளவு வெறுப்பீங்க நீங்க. உன் வேலையை என்னமோ பாத்துட்டு போயிடுறீ. நான் டென்ஷன்ல இருக்கேன். காலையிலேயே உன் மூஞ்சில முடிச்சிட்டேன். சை, உங்ககிட்ட எல்லாம் சொல்லி புரியவே வைக்க முடியாதுமா. எப்படியோ சொன்னாலும் உங்களுக்கு எல்லாம் புரிய போதில்ல, அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் எப்படியோ இப்ப வந்து பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா நீங்க போய் அவகிட்ட மிரட்டுவீங்க. மிரட்டுனீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதாம்மா. நீங்க அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன், பாத்துக்கோங்க. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோடி. நீங்களா திருந்த மாட்டீங்கம்மா, நான் போறேன், கிளம்புறேன். கிட்டலாம் இதுக்கு மேலேயே பேசி பிரோஜனம் இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு விடுங்க. இப்படி பேசிட்டு போறா பத்தியா? இவெல்லாம் என் வயிற்றுலதான் பெத்தன்னு எனக்கே டவுட்டா இருக்கு. இடுக்கா காலையிலேயே டென்ஷன் ஏத்தி விட்டா. என்ன பண்ணி தொலைய போறாலோ தெரியல எனக்கு ஒண்ணும். அதுதான் ஒன்னும் புரியலப்பா, என்னால முடியல. காலையிலேயே முழிக்க கூடாது, மூஞ்சிலாம் முடிச்சிட்டேன். இதெல்லாம் போய் மாமா கிட்டே அவர்கிட்டயும் சொல்லிக்க வேணாக்கா. ஆமாமா, அதெல்லாம் சொல்ல வேணாம். அம்மாக்கா வாங்கக்கா, நம்ம போல அவகிட்ட பேசிட்டு இருந்தா பேசிக்கிட்டே இருக்கணும். முதல்ல அவளை அடிக்கணும், அவதான் தூண்டி விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். போய் அவங்க கிட்ட பேசி திட்டுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாக்கா. அவளை தவிர வேற யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க. அவளுக்கு இருக்க ஒரு நாளைக்கு ஆம் கூடிய என்ன தைரியமா இருந்தா அவ பேசுவா. இருக்குக்கா அவளுக்கு. என்ன பண்றங்கிறத மட்டும் பாருக்கா. ஆத்துக்களை அவளுக்கு காலையிலேயே டென்ஷன் ஏற்றி விட்டு போயிட்டா. இதுக்குதான்க்கா இந்த சைட்லாம் வரதில்ல. என்ன பண்றதோ தெரியலக்கா. என்ன பண்றது? இவ மூஞ்சில முடிச்சிட்டு இந்த நாள் எப்படி ஓட போறதுன்னு சுத்தமா தெரியல. வா மலர், நம்ம போலாம். சரிக்கா. எப்ப வந்தான்னு தெரியலையே. நீங்க சண்டை போடும்போதே நான் வந்துட்டேன். ஓஹோ, பாத்துட்டு போல. எனக்காக ஒருத்தவங்க பேசினாங்கன்னா நான் பார்க்க மாட்டேனாக்கா. நான் சும்மா இங்க சாம பார்க்கலான்னு வந்தேன். பட் நீங்க சண்டை போட்டுட்டு இருந்தோன்னே எனக்கு ஒரே குஷி தெரியுமா. எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லிடாத. எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டிடு. இப்படி எல்லாம் பேசாதீங்க. மாமா, நீங்க மனசுக்குள்ளேயே எல்லாம் வச்சு பூட்டிட்டு இருப்பீங்க. நாங்க எதுவும் கண்டுபிடிக்க கூடாதுல. என் தம்பி பாவம் வந்தாலே அழுந்த. அப்ப கூட நீ சொல்லல. சொல்ல கூடாதுன்னு நான் சொல்ல வேணாம் நினைச்சேன்க்கா. நான் நினைப்பேன் நீ நல்லா நினைப்பேன். சாரிக்கா, சாரி. நீயே கொண்டு போய் குப்பையில போட்டு. அக்கா, ஆனாலும் எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க நான் தெரிஞ்சுக்கிட்டு தெரியுமா. எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம அம்மா கிட்ட ஷேர் பண்ணுவோம்லக்கா. அப்புறம் நான் என் ரெண்டாவதா ஷேர் பண்ணது என் சூர்யா கிட்ட. அடுத்து என் அக்கா இடத்துல எங்க அம்மா வந்திருக்காங்க போது சந்தோஷமா இருக்குக்கா. நான் கூட நினைச்சேன்க்கா, அம்மாவா இருந்தா இவங்க எல்லாம் வந்து திட்டி இருப்பாங்களேன்றானா எனக்கு ஒரு அம்மாவா வந்து நீங்க திட்டினீங்களாக்கா, அதுவே போதும்க்கா எனக்கு. அதே மாதிரி சூர்யா இருந்திருந்தாலும் இப்படிதாங்க பண்ணிருப்பான். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு. ஓஹோ, அப்படி உங்களுக்குள்ளதான் எங்களெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, எங்க கிட்ட எல்லாம் சொல்லணும்னே தோணாதே. அப்படியெல்லாம் இல்ல, எல்லாத்தையும் கொஞ்சம் கஷ்டப்படுத்த வேணாம்னு நினைச்சேன்க்கா. நினைக்கிறதுல தப்பு இல்லம்மா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, இல்லாட்டினா உங்க அண்ணன் கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. அக்கா, உங்களையும் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும்க்கா. எனக்கு ஒரு மாதிரி ஃபீலா இருக்கும். அம்மா, சாம் கிட்டே சொல்லிடாத, எங்க கிட்டே சொல்லிடாத. நான் அம்மா ஒருத்தவங்க இருந்தாங்க மட்டும் சொல்லிடு. இல்லாட்டினா சூர்யா கிட்ட இருந்தா சூர்யா கிட்ட சொல்லிருப்பா தானே. அவன் கிட்ட தானே
அவனே எனக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா சூர்யா மட்டும் தானே உனக்கு இன்னொரு அம்மாவா இருந்தா, நாங்களா இல்லல்ல. அக்கா அப்படியெல்லாம் இல்ல, அவன் சின்ன வயசுல இருந்து கூடயே இருந்தான் அவ்வளவுதான். அதனால நான் சொன்னா ஃபீல் பண்ண மாட்டா, போய் மிரட்ட தான் செய்வாங்கக்கா. ஓ அப்ப நாங்களாம் ஃபீல் பண்ணிட்டு உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்றியா தானே? அக்கா சாம் கிட்ட இருந்து அம்மாவையும் பிரிக்க கூடாதுல, அவங்க ஏதோ கோவத்துல பேசுறாங்க அவ்வளவுதான். யாரு அவங்க கோவத்துல பேசுறாங்களா? ஏமா நீ வேற. அக்கா சாரிக்கா, இனிமே என்ன திட்டினாலும் நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். இன்னொரு டைம் என்கிட்ட கூட சொல்லணும்னு அவசியம் இல்ல, போய் அவங்க கிட்டயே மிரட்டுற, ஓகேவா? அழுந்துட்டு இருக்கிறது அப்படி ஏதாவது நான் என் கண்ணால பார்த்தேன் அவ்வளவுதான். நீங்க சொல்லிட்டீங்க, நான் கேட்காம இருப்பேனா? ஏன் ஷாலு, என் அக்கா சொன்னா எதுவா இருந்தாலும் கேப்பியா? கேப்பேனே. கேப்பமா கேப்ப, நல்லா கேப்ப. நீ நான் சொன்னா மட்டும்தான் நீ கேட்க மாட்டா, அக்கா எல்லாரும் சொன்னாலும் நீ கேப்பல்ல. அம்மாக்கா எதுக்கு நீ போய் அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்த? டேய் அது ஒண்ணும் இல்ல, சும்மா அந்த சைடு வந்து அவங்க நின்னுட்டு இருந்தாங்களா, பேசலாம் நினைச்சா சண்டை போட்டாங்க அவ்வளவுதான். சரி இதுல அவங்க திட்டுவாங்க, அப்புறம் ஏன் போய் பேசுற? அதுக்குன்னு பேசாம இருக்க முடியுமா? ஏதோ ஷாலு கிட்ட வேற மாதிரி தானே ஏதோ பேசிட்டு இருந்தேன், என் காதுல விழுந்துச்சு. உன் காதுல அப்படியே கிழிச்சு தள்ளி இருக்கும், கூப்பிட்டாலே உன் காதுல எல்லாம் விழுகாது. ரொம்ப இன்சல்ட். ஆமா ஷாலு, நீ என்ன இந்த பக்கம் வந்ததுல அந்த ஷாலு ஷாலு ஷாலு, ஏன்னா நானும் உனக்கு கணக்கு தெரியலையா? நான் தான் சொன்னேன், நீ என் உயிர்க்கா, நீ வந்து இன்னொரு உயிர்ப்பா. பத்தியா நல்லா சமாளிடா நீ. ஏன்னா அஞ்சலி வந்தா அஞ்சலி இன்னொரு உயிர்னு சொல்லுவதானே? ஆமாக்கா, 3 பேர் எனக்கு உயிர் தான். ஆமாடா, ஷாலு உன்னை விட்டு பிரிஞ்சு போறானா கேள்விப்பட்டேன். அதெல்லாம் அப்பா வேற ஷாலு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்றாங்க, என்ன பண்ண போற? இதுல உனக்கு பொண்ணெல்லாம் பார்த்தாச்சாமே. பரவாயில்ல விடுக்கா, ஷாலு கவலைப்பட மாட்டான், அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேங்கா. ஆமா சார், அப்பா சொன்ன பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்குவாதானே? அது வந்து ஷாலு, அது அப்பா சொன்ன பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம் மாட்டேன். நீ இருக்கும் போது எனக்கு என்ன வேற கல்யாணம்? சமாளி சாம் நீ. ஐயோ உண்மையிலுமே ஷாலு, உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டேன். இப்பதானடா சாம் சொன்ன நீ. இப்ப நான் இத்தனை வருஷமா லவ் பண்ணதுக்கு என்ன அர்த்தம்? அது லவ் தான் அர்த்தம். அப்ப நான் மட்டும் தான் உண்மையா லவ் பண்றேன், நீ லவ் பண்ணல? ஐயோ ஷாலு, யார் சொன்னது? நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஓஹோ, நான் தான் முக்கியம். அம்மா ஷாலு, உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் பார்க்க மாட்டேன் ஷாலு. ஏறு எடுத்து பார்த்தேன்னா சிறுபால் அடி ஷாலு. ஓஹோ அப்படி, ஓகே ஓகேடா. சிரிச்சுட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணாத. அதான் அக்கா கூப்பிடுறாங்களா, அங்கிட்டு திரும்பி அக்கா கிட்ட பேசு. ஏய் நான் இப்ப கூப்பிட்டேன். என் கையை வாழ்க்கையில கொண்டு தூக்கி போடுற. நீ ஒரு வார்த்தை சொன்ன, அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையேக்கா. அச்சச்சோ, இப்ப நான் தான் உன் வாழ்க்கையில சண்டை முட்டிடுறேன்னு சொல்றேன்ல, அப்ப இந்த அக்கா உனக்கு முக்கியம் இல்லல? ஐயோக்கா நீங்க வேற. ஷாலு கொஞ்சம் அங்கிட்டு திரும்பி லெட்டர் இங்கிட்டு வா, அக்கா கிட்ட பேசிக்கிறேன். ஐயோக்கா நீ எனக்கு ரொம்ப முக்கியம்க்கா. அது கேட்டா என்ன தலையிட்டு உங்க அக்காவை பார்க்க போற எருமை? பத்தியா 2 பேருமே என் உயிர்க்கா. நீ ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம் அவ. நம்ம ரெண்டாவனு. ஆனாலும் ஷாலு, என் தம்பி இப்படி எல்லாம் நீ மாற்றக்கூடாது. என் தம்பி பாவம் இல்ல. கரெக்ட், நான் சும்மா சிரிச்சுட்டே தானக்கா பேசினேன். கேளுக்கா கேளுக்கா, நல்லா கேளுக்கா. இப்படியே தான் ஒவ்வொரு டைமும் பண்றா. சார், என் தம்பி ரொம்ப ஃபீல் பண்றா. என்ன ஷாலு, நீ சின்ன குழந்தைய மிரட்டி வைக்கிற மாதிரி என் தம்பியை மிரட்டி வைக்கிற. இருக்கா, நான் உங்க தம்பியை சின்ன குழந்தை மாதிரி மிரட்டி வைக்கிறேன். ஆமா, ரொம்ப பாவம். என் தம்பி என்ன பாவம் பண்ணணும், உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டான். உங்க தம்பி என்ன புண்ணியம் பண்ணணும், என்கிட்ட மாட்டிட்டு நல்லா இருக்கான். பாவம், கை சூப்பர குழந்தை, பாவம். ஏக்கா நீங்க 2 பேரும் வச்சு எனக்கு கிண்டல் பண்ற மாதிரி இருக்கே. சார், இப்பதான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க போலக்கா. அப்ப நீங்க உண்மையாலுமே மிரட்டிட்டு இருக்கீங்களா? மிரட்டல, கிண்டல் அடிச்சிட்டு இருக்கோம். அக்கா நீ எனக்காக பேசுறேன்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். நீ எனக்காக பேசல. யாரு கிட்டலாம் உனக்காக பேச முடியுமா? அவ எவ்வளவு நல்ல பொண்ணு. மித்த யார்கிட்டயும் உன்னை பத்தி தப்பா பேசினா நான் வந்து பேசுறேன். நீ தானே பேசுவ, நல்லா பேசுவ. கூட தான் இருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் அடபாசம் மட்டும் காசு பாலம் ஐ லவ் யூ அக்கா. இது அவளுக்கும் சேர்த்துதான். பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை. ஹலோ ஷாலு, என்ன அஜய்ல உங்களை கூப்பிடுறான்? உங்களுக்கு என்ன போறாம, நாங்க ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஆமாமா, நானும் பார்த்தேன். அஜய்ல உங்க கூட தான் ரொம்ப பேசிட்டு இருக்கான். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எங்க ரெண்டு பேத்துதோ. இத பாக்கும்போது எனக்கு சூர்யா தான் ஞாபகம் வருது. தயவு செஞ்சு அதை மட்டும் ஞாபகப்படுத்தி விடாதீங்க. ஞாபகப்படுத்தி உள்ளமா ஞாபகப்படுத்தி உள்ள. அவன் எதுக்கு கூப்பிடுறான், நான் போயிட்டு வந்துடுறேன். ஆனாலும் உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருச்சுல. ஓ, அப்ப நீ சந்தேகத்துல கேக்கலையா? வேற வேலை இல்ல, என் லவ்வரையே நான் சந்தேகமா கேட்பேனா? நீ சந்தேகமா கேக்கலன்னு எனக்கும் தெரியுது. நான் உன்கிட்ட விளையாண்டு பார்த்தேன். நான் போய் அவன்கிட்ட என்னன்னு கேட்டு வரேன். போயிட்டு வா போயிட்டு வா. சரிக்கா, நான் போய் இந்த எலி என்ன பண்ணுதுன்னு பாத்துட்டு வரேன். அப்பையில இருந்து தூங்கிட்டு இருக்கு, நான் எந்திரிக்கவே இல்ல. சரிடா, நீ போய் பாத்துட்டு வா போ. அவன் என்ன எந்திரிக்கவே இல்லையா? எந்திரிக்கவே இல்லக்கா. சரி, நீ போய் எழுப்பி விடு போ. அடிச்சு எழுப்பி விடாதடா பாவம். வேணா அடிக்காம இருந்தா ஓகே தான்ப்பா. போ. சரிக்கா பாய். பாய், போயிட்டு வா. அஜு, என்ன தேடி என்ன இங்க வந்திருக்கீங்க? நானே வந்திருப்பேன்ல. நான் ரொம்ப நேரமா தேடுனேன், நீ வரவே இல்ல. அதனாலதான் உன்னை தேடி நானே வந்துட்டாங்க. பிச்சு மேய்ஞ்சிட்ட போல. என்ன நான்
நான் பேசினது எல்லாத்தையும் கேட்டிருக்கீங்க. தம்பி தான் பாவம் கேட்கல. கேட்டிருந்தானா கோபத்துல ஆடி இருப்பான். அது என்னமோ உண்மைதான் அஜு. ஆனாலும் என்ன நல்ல பெருமையா பேசணுமா? பெருமையால பேசல. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் சந்தோஷமா தானே இருக்கேன். அதை தான் சொன்னேன். இதுல என்ன பெருமையா பேசினது இருக்கு? ஒண்ணும் இல்ல, நீ பேசுனதே பெரிய விஷயம். அப்புறம் என்ன நான் பேச மாட்டேன்னு நினைச்சீங்களோ? நீ எனக்காக பேசாம இருப்பியா? நீ எனக்காக பேசுவியே. இனிமே ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான். உன்கிட்ட எல்லாம் பேச முடியுமா? உன்கிட்ட எல்லாம் யாராச்சும் பேச முடியுமா? நீ தான் இந்த வீட்டையே ஆள்ற. உன்கிட்ட ஏதாவது பேச முடியுமா? அப்போ என்ன பார்த்தா நான் வீட்ல ஆளாத மாதிரி தெரியுது உங்களுக்கு. அப்படியெல்லாம் இல்ல, நீ தான் இந்த வீட்டையே ஆள்ற. நீ அவ்வளவு நல்லா பாத்துக்க. உன்கிட்ட ஏதாவது பேச முடியுமா? பேசுற மாதிரி இருக்கு அஜு, தெரியுமா? உண்மைடா, எனக்காக உங்க வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்தல, அது பெரிய விஷயம் தானே. அப்புறம் நான் போற வழியில தான் நீ வந்துருக்க. ஆமா, நீங்க எங்க போறீங்களோ அங்கதான் நானும் வருவேன். கடைசிக்கு என் கூட தான் வருவேன். நீங்க போற வழியில தான் நானும் கூட வருவேன். இப்ப நான் என்ன பண்றது? நான் என்ன பண்ணுவேன்? இதுக்காக தான் உங்க முடியும். சும்மா சொன்ன உன்னை நம்பாம இருப்பேனா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா எனக்குன்னு ஏற்கனவே தானே ஓட் ஜாஸ்தியா வந்துருச்சு. என்னடா பிரியமானவளை போட்டிருக்காங்கன்னு யோசிக்காதீங்க. அது வேற ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க, இந்த வீடியோ மறந்து போயிருச்சுன்னு என்ன பண்றது? அதனால தான் நானும் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாம பிரியமானவளையும் பாதி ஓட்டு வந்துருந்துச்சு. அதனால தான் இன்னைக்கு 2 வீடியோவா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். கண்டிப்பா எனக்குன்னு ஏற்கனவே பிறந்தவளோ கண்டிப்பா வரும் ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு கரெக்டா 7:00க்குள்ள நான் அப்லோட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். பை ஃப்ரெண்ட்ஸ்.